நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஒரு பத்திரமான இடத்துல சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசைப்படுவோம். அப்போ சேஃபாக இருக்கணும் நம்மளோட பணம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது ஃபிக்ஸட் டெபாசிட். எஃப்டியில் போட்டால் நம்மளோட பணம் அப்படியே இருக்கும்பா, அதுவும் கவர்மெண்ட் செக்யூர்டானது, எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி பல பேர் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த எஸ்ஐபி இல்லை இந்த ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் விடவும் எஃப்டி தான், ஃபிக்ஸட் டெபாசிட் தான். இது நான் மட்டும் இல்லை, நீங்களும் அதை அக்ரி பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த எஸ்ஐபியாக இருக்கட்டும், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பயங்கரமான வொலட்டாலிட்டியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்து தான் அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக வருது, நீங்கள் அதில் பணத்தை போடுங்கன்னு சொன்னால் கூட நம்ம நிறைய பேர் போடுறதுக்கு தயாராக இருக்க மாட்டோம். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்ச காசு கொண்டுட்டு போயிட்டு அதில் போட்டு மார்க்கெட் திடீர்னு கீழே போயிடுச்சுன்னா நம்ம பணமும் கீழே போயிடும். அப்போ பணத்துக்கு யார் கேரண்டினா யாரும் கிடையாது. அதனாலே ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் 9.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய எஃப்டி பேங்க் என்ன அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டு தான் ரிவீல் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, டாப் 5 ஒரு பெஸ்ட்டான பேங்க்கு நீங்கள் எஃப்டி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இந்த பேங்க் தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு 5 பேங்க் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்கள் யுவராணி. இன்னும் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்தளவில் 2 விதம் இருக்குது. ஒன்று கியூமுலேட்டிவ் எஃப்டி, இன்னொன்று நான் கியூமுலேட்டிவ் எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கியூமுலேட்டிவ் எஃப்டினா என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பணத்தை போடுறீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டென்யூர் பீரியட் வரைக்கும் உங்களோட பணம் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வேலை பார்த்து அந்த டென்யூர் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அசலும் வட்டியுமா சேர்த்து நமக்கு கைக்கு கிடைக்கும். அதுதான் கியூமுலேட்டிவ் எஃப்டி அப்படிங்கிறது. இதுவே நான் கியூமுலேட்டிவ் எஃப்டி அப்படின்னீங்கன்னா, இந்த உங்களுடைய பணம் இருக்கு இல்லையா, அது ஒரு எண்ட் ஆஃப் த பீரியடில் கிடைக்காது. நீங்கள் மந்த்லி வேணும், குவார்ட்டர்லி வேணும், ஹாஃப் இயர்லி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த வட்டி எல்லாமே குவார்ட்டர்லி மந்த்லி அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த எண்ட் ஆஃப் தி டென்யூர் பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் கியூமுலேட்டிவ்க்கும் நான் கியூமுலேட்டிவ் எஃப்டிக்கும் உண்டான வித்தியாசங்கள். இப்போ இந்த டாப் 5 பேங்க் எஃப்டி போடுறதுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இந்த பேங்க் பொறுத்தளவில் 9.5% எஃப்டிக்கு அவங்க தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. 3 years டென்யூர் பீரியடு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் ஈல்டு 10.84% கொடுக்குறாங்க. அது என்ன ஆனுவல் ஈல்டு 10.84%? நார்மலாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 9.5%, பட் ஆனுவல் ஈல்டு 10.84% என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏன் நடக்குது, ஏன் இவ்வளோ ஜாஸ்தியான வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது காம்பவுண்ட் ஆகுது. குவார்ட்டர்லி காம்பவுண்ட் ஆகிறனால தான் இவ்வளோ பெரிய ஆனுவல் ஈல்ட் ஆஃப் 10.84% கொடுக்குறாங்க. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது எஃப்டி நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எஃப்டி கால்குலேட்டர் போட்டாலே தெரியும். 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எஃப்டி போடுறீங்க, 3 வருஷம் எஃப்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட் 9.5% அப்படின்னு பார்த்தா 3 வருஷம் முடிவில் நம்ம கைக்கு 1,32,533 ரூபா கிடைக்கும். ஆக்சுவலி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வட்டி? 32,533 ரூபா. 1 லட்ச ரூபாயில் 32.5% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுதான் அந்த 32,533 ரூபா கிட்ட வரும். ஸோ இது 32.5%ன்னு சொன்னேன் இல்லையா, எப்போ கிடைக்குது? 3 வருஷம் கழிச்சு கிடைக்குது. அப்போ 32.5 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 10.84ன்னு கிடைக்கும். ஆக்சுவலி நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி 10.84%. அதுதான் ஆனுவல் ஈல்டு. ரெண்டாவது பேங்க் யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இந்த பேங்கோட டென்யூர் பீரியட் 2 வருஷம் 8 மாதம் 28 நாள், அதாவது 1001 நாள். அதுதான் டென்யூர் பீரியடு. இவங்க எவ்வளோ தெரியுமா ஆனுவல் ஈல்டு கொடுக்குறாங்க? 10.08% கொடுக்குறாங்க. இந்த பேங்க் யாருக்கெல்லாம் ஆப்டாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஷார்ட் டைமில் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், ஒரு கம்மியான டென்யூர் பீரியட் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேங்க் ஒரு ஆப்டான பேங்காக இருக்கும். குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்பர் 3 சூரியதேவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இந்த பேங்க்ல எவ்வளோ வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 8.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. டென்யூர் பீரியட் 5 வருஷம். ஆனுவல் ஈல்டு 10.82% கொடுக்குறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் ஆனுவல் ஈல்டு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேங்க்லையுமே இந்த குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ 5 வருஷம் பார்க்கும்போது நமக்கு ஒரு லாங் டேர்ம் பீரியட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டென்யூர் பீரியட் 5 வருஷம் நம்ம பணம்
இருக்குப்பா 5 வருஷம் கழிச்சு தான் அந்த பணம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த பணம் எப்போ தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் இந்த பேங்க்கையே சூஸ் பண்ணும். எனக்கு வந்து ஒரு 3 வருஷத்துலேயே தேவைப்படும், எனக்கு வந்து ஒரு 4 வருஷத்துலேயே தேவைப்படும், எனக்கு வந்து ஒரு 5 வருஷத்துலேயே தேவைப்படும் அப்படின்னா அந்த உங்களோட தேவைகளுக்கு தகுந்தாப்புல தான் இந்த டென்யூர் பீரியட் இந்த பேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த சூரியோதய பேங்க்ல சப்போஸ் உங்களுக்கு வந்து உடனே பணத்தை எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம் நம்மளோட பணத்தை. நம்பர் 4 4வது இடத்துல இருக்கக்கூடிய பேங்க் உத்கர்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இந்த பேங்க்ல வட்டி 9.1% கொடுக்குறாங்க. டென்யூர் பீரியட் பார்க்கும்போது 4 வருஷம் 40 நாள். ஆனுவல் ஈல்டு 10.89% கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனுவல் ஈல்டு பார்க்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 4 வருஷம் 40 நாள்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் எஃப்டி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் பெஸ்ட்டானதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. நம்பர் 5 ஷிவாலிக் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இந்த ஷிவாலிக் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பொறுத்தளவில் அவங்க கொடுக்கக்கூடிய வட்டி 8.80%, அதுவும் 2 வருஷம் தான். ஸோ எனக்கு கம்மியான பீரியடில் ஷார்ட் டேர்மில் வந்து எனக்கு எஃப்டி பணம் எனக்கு வந்து மெச்சூர் ஆகி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்ச தினத்தில் போட்டு நல்ல லாபம் வரணும், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பேங்க் ஆப்டா இருக்கும். இவங்க கொடுக்கக்கூடிய ஆனுவல் ஈல்டு பார்த்தீங்கன்னா 9.18%. இதெல்லாம் தான் டாப் 5 பேங்க். நீங்கள் எப்படி போகணும்னு நினச்சிங்க, இதுதான் ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 5 பேங்க். ஸோ எப்படி பண்ணுறது? இந்த எல்லா பேங்க்லேயும் எனக்கு வந்து அக்கௌண்ட்டே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸ்டேபிள் மணி அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் 200க்கும் மேற்பட்ட பேங்க் அவங்க லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் எந்த பேங்க்கில் ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, அதனுடைய ப்ராசஸ் என்ன, வித்ராவல் முன்னாடியே பண்ணிக்கலாமா, இல்லை ப்ரீமெச்சூர் வித்ராவல் பண்ணும்போது ஏதாவது சார்ஜஸ் போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெளிவாக ஒவ்வொரு பேங்க்கை பற்றியும் அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேபிள் மணி ஆப்பினுடைய லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஸ்டேபிள் மணி ஆப்பில் 200க்கும் மேற்பட்ட பேங்க் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் இதை செக் பண்ணி பாருங்க, லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். சரி, எதனால இந்த ஸ்டேபிள் மணி ஆப் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் சொல்கிற ஒரு 5 பாயிண்ட்டை உங்களுக்கு இது ஆப்டாக இருக்கா இல்லையன்றதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக ஒரு பேங்க்குக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஃபோன்லேயே நம்மளுடைய எஃப்டி பணத்தை போட்டு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆப் யுவராணி. இந்த ஆப்பில் நம்ம பணத்தை போட்டு கரெக்டாக நமக்கு வருமா வராதா, பேங்க்னா பேங்க்கை நம்பி போடலாம். இந்த ஆப்பை நம்பி எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போடக்கூடிய அமௌண்ட் எல்லாமே இந்த ஆப்புக்கு போகாது. அந்த ஆப்பில் நீங்கள் எந்த பேங்க்கை சூஸ் பண்ணி எஃப்டி அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு தான் போகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் அந்த பேங்க்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டில் பணம் போடணும் அப்படின்னா தனியாக ஒரு அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அண்ட் வித்ட்ராவல்ஸ் கூட இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த பேங்க் எல்லாமே ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்கு. ஆனால் எல்லாமே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நல்லா ரன் ஆகும். திடீர்னு ஏதோ ஒன்று எங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு திவால் ஆயிடுச்சுன்னா எங்களோட பணத்துக்கு என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிஐசிஜிசி படி 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளோட பணத்துக்கான இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ 5 லட்ச ரூபா வரைக்கும் பயமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா எதில் ஜாஸ்தியான இருக்கோ அதில் ஒரு பேங்க்லையும் இன்னொரு பேங்க்ல இன்னொரு 5 லட்ச ரூபாயும் போடுங்க. எதுக்கு தேவையில்லாமல் மொத்த பணத்தை கொண்டு போய் ஒரே பேங்க்கில் போடுறது? ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் நம்மளோட பணத்துக்கு. ஆனால் இப்படி பிரித்து போட்டிங்கன்னா நம்ம பணத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அதுதான் எஃப்டியோட பெஸ்ட்டான பார்ட். அண்ட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துக்கும் அதிகமான யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நார்மலான சிட்டிசன்ஸ்க்கு 9%, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 9.5% நிறைய பேங்க்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட பணத்தை வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம், எனி டைம் வித்ட்ராவல். எப்போ வேணுமோ அப்போவே நம்மளோட பணத்தை நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் டாப் 5 ஒரு பெஸ்ட்டான எஃப்டி போடுறதுக்கு இதுதான் கரெக்டான ஒரு பேங்க், ஜாஸ்தியான வட்டி கொடுத்துருக்கக்கூடிய பேங்க் அப்படின்றத சொன்னேன். ஆனால் இது எல்லாமே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடாது. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஆப்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டேபிள் மணி ஆப்பினுடைய லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா தேங்க்யூ.